இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2022ல ஒரு தாய்லாந்து ஹாரர் மூவி ரிலீஸ் ஆன மேனாக் ரீபான் சாப்டர் 1. நம்ம ஹீரோயின் மேனாக் அப்படிங்கிற ஒரு லெஜண்ட் கதை மேல நம்பிக்கை வச்சிருக்கா. அதனால மேனாக் அப்படிங்கிற அந்த பொண்ணோட சிலையை தெய்வம் நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மேனாக்கோட கதை என்னன்னா, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது செத்து இருக்கா. இப்ப ஹீரோயினும் கர்ப்பமா இருக்கிறதுனால அந்த சிலையை தெய்வம் நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஹீரோயினோட வீட்டுக்குள்ள திருடங்க நுழைஞ்சு ஹீரோயினை கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோயின் சாகுறப்ப அந்த மேனாக்கோட சிலை தான் அவ கையில இருக்கு. அதனால அந்த மேனாக் ஹீரோனுக்கு அந்த திருடங்களை பழிவாங்க ஹெல்ப் பண்ணுது. ஹீரோயின் பழி வாங்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறா. அது என்ன உண்மை அப்படிங்கறத படத்துக்குள்ள போய் பார்த்துடலாம். அந்த திருடங்களை கொலை பண்ணால இல்லையா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஓகே கைஸ், படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு இடிஞ்ச வீட்டை காட்டி அப்படியே டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கான்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த வீடு ஒரு பேய் வீடு. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேருமே மொபைல்ல இருக்கிற டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி அப்படியே எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டே உள்ள போறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியான நிழல் தெரியுது. அவங்க மொபைல்ல எடுத்துட்டு நேர்ல பாக்குறாங்க. உண்மையிலேயே அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. அவன் மேல ரத்தமா இருக்கு. அதை பார்த்து பயந்து ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து வெளியே ஓடி வராங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட பேய் வந்து அப்படியே கத்துது. அவங்க ரெண்டு பேரும் பயந்து அலறாங்க. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு மேல ஏதோ வெளிச்சம் அடிக்குது. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அங்க ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ தான் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். பேயா படத்துல நடிக்கிற இந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவளை நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஹீரோவும் ஃப்ரெண்டும் அவங்களுக்கு இருக்கிற அந்த பண கஷ்டத்தினால ஒரு நல்ல பேர் இருக்கிற டைரக்டரை வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைரக்டர் படம் எடுக்கிற அந்த முறையே சுத்தமா ஹீரோக்கு பிடிக்கல. ஹீரோ அதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டும் அவனை சமாதானப்படுத்துறா. ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனோட ஒய்ஃபை நம்ம ஹீரோனு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோவும் ஹீரோனும் ஃப்ரெண்டும் மூணு பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஹீரோயின் இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால வீட்டுல இருந்தே கதை எழுதுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப டைரக்டர் திரும்பவும் ஷூட்டிங்கு கூப்பிட திரும்பவும் ஷூட் ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றா. ஹீரோ போனை சைலண்ட்ல போடாதனால சத்தமா ரிங் ஆயிடுது. அதனால டைரக்டர் கடுப்பாகி ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோ அது எல்லாத்துக்குமே பெருசா டென்ஷன் ஆகல. ஹீரோனுக்கு கால் பண்ணி என்ன விஷயம் கால் பண்ண அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்ல சும்மா தான் கால் பண்ணேன், நீ எப்ப வீட்டுக்கு வருவ அப்படின்னு விசாரிச்சுட்டு சீக்கிரவா நான் உனக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீயும் ஃப்ரீயா இருந்தா என் கூட வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு கூப்பிட அவளும் ஒத்துக்கிறா. ஹீரோவும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர ஹீரோனும் சந்தோஷமா அவங்க ரெண்டு பேருமே வெல்கம் பண்றா. மூணு பேருமே பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிடுறத ஃப்ரெண்டும் ஒரு ஏக்கத்தோடயே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுற அந்த மேனாக் அப்படிங்கிற அந்த பொம்மையை நமக்கு காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அடுத்த சீனுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பூ இல்ல அப்படின்னு தெரிய வர ஹீரோவும் அதை பத்தி டைரக்டர் கிட்ட சொல்றான். ஆனா டைரக்டர் அதுக்காக ஹீரோவை கண்டபடி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஹீரோ தான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான பணத்தை போடுறவன். அவனுக்கு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைரக்டரை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப டைரக்டர் ஒத்துக்கிட்ட அந்த பட்ஜெட்டை தாண்டி படம் போய்கிட்டு இருக்கிறதும் இல்லாம பேலன்ஸ் படம் எடுக்கிறதுக்கு இப்ப தேவையான அளவு பட்ஜெட்டும் ஹீரோ கிட்ட இல்ல. எல்லாம் சேர்ந்து ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷனா இருக்கு. எக்ஸும் ஒய்யும் உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கே வந்து சாப்பிட உட்கார்றான். அப்ப எக்ஸும் ஹீரோ கிட்ட பேசாம உங்க ஒய்ஃப் கிட்ட இந்த பட்ஜெட் ப்ராப்ளத்தை பத்தி சொன்னா அவங்க அப்பா கிட்ட வாங்கி கொடுப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க, இல்ல என்னோட ஒய்ஃபோட அப்பாவை இதுல இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோவும் ஃப்ரெண்ட பார்க்க தான் வந்திருக்கான். அவகிட்ட பிரச்சனை பத்தி சொல்ல அவளும் அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே லோன் ட்ரை பண்றா. ஆனா லோன் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே புரியாம யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அந்த விஷயத்தை சொல்ல, ஹீரோயினோ இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும், நான் வேணா அப்பா கிட்ட கேட்கட்டுமா, ஆனா அவர் ஆல்ரெடி நமக்கு நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட குழந்தைக்காக இன்சூரன்ஸ் பணம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பணத்தை நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோவும் கேட்கிறான். அதுக்கு ஹீரோயினோ, அது எங்க அப்பா குழந்தைக்காக கொடுத்தது, அதை யூஸ் பண்ண அப்பா கோவப்படுவாரு. ஆல்ரெடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவருக்கு பிடிக்கல, இதுல குழந்தைக்காக கொடுத்ததை எடுத்தா அப்பா டென்ஷன் ஆயிருவாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு அதை ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த ஹீரோனுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க அங்க போய் என்னன்னு பாக்குறா. அங்க ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரிய ஹீரோனு பயந்து கத்துறா. ஹீரோவும் அங்கே வந்து செக் பண்ணிட்டு அங்க யாரும் இல்ல அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறான். ஹீரோனோ இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறா. நான் இங்க ஒரு கேமராவை இன்ஸ்டால் பண்றேன், இதுக்கப்புறம் நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அதே மாதிரி ஹீரோவும் மறுநாள் அங்கே ஒரு சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்றான். அதை அவனோட போன்ல கனெக்ட் பண்ணி ஹீரோனுக்கு காட்டிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அடுத்து ஹீரோயின் வீட்டுல அவளோட ஸ்கிரிப்ட் ஒர்க்க பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஜன்னல் கிட்ட யாரோ ஓடின மாதிரி தெரிய என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் எந்திரிச்சு போறா. அந்த நேரம் ஹீரோவும் ஹீரோனுக்கு கால் பண்ண, ஆனா ஹீரோனும் காலை அட்டன் பண்ணாம வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. வாசல் கிட்ட ஒருத்தர் நிக்கிறான். வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே முகத்துல முகமூடி போட்டிருக்காங்க. ஹீரோயின் பயந்து போய் பார்க்க ஹீரோவும் ஹீரோயின் போன்
எடுக்காதனால அவன் போன்ல இன்ஸ்டால் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறான். அதுல அந்த மாஸ்க் போட்டவன் ஹீரோனை நெருங்கி நடந்து வந்து இருக்கிறது ஹீரோவுக்கு தெரியுது. ஹீரோவும் டென்ஷன் ஆகி உடனே போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு பதட்டமா வீட்டுக்கு ஓடுறான். இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டுக்குள்ள மொத்தமா 4 பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு நுழைஞ்சிருக்காங்க. ஹீரோனை அவங்க கிட்ட தன்னை விட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனுங்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம ஹீரோனை அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோன் அங்கிருந்து மேனாக் பொம்மையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு விட பாக்குறா. ஆனா ஒரு திருடன் ஹீரோனை பிடிச்சு அவ வயிற்றுல எட்டி மிதிக்க அப்படியே அதே இடத்துல அவளுக்கு ரத்தமா கூட்டி ஹீரோன் அப்படியே கீழே விழுந்துடுறா. அந்த ரத்தத்துல ஹீரோன் கையில வச்சிருந்த அந்த பொம்மை போய் விழுகுது. ஹீரோனோ அப்படியே விழுந்து கிடக்க அவளை மிதிச்ச அந்த திருடன் ஹீரோன் கிட்ட வந்து அவ தலைமுடிய கொத்தா பிடிச்சு தூக்குறான். ஹீரோனோட முகமே அப்படியே பேய் மாதிரி மாறி இருக்கு. அதை பார்த்து அவன் பயந்து பின்னாடி போய் விழுக அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஆம்புலன்ஸ் போலீஸ் அப்படின்னு எல்லாமே ஹீரோட வீட்டுல நிக்குது. அப்பதான் ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சேர்றான். அப்ப ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பாடி எடுத்துட்டு போறத பார்த்துட்டு ஹீரோவும் வேகமா ஓடி போய் அந்த பாடியை பூத்திருந்த அந்த துணியை விலக்கி பார்த்தா உள்ள இருந்தது நம்ம ஹீரோயின் இல்ல. அவளை குத்துறதுக்காக அவளோட தலைமுடியை பிடிச்சி தூக்கி பார்த்தான்ல அந்த திருடன் தான். அவன் கழுத்தறுப்பட்டு நிலையில செத்து போய் கிடக்குறான். ஹீரோவும் அழுதுகிட்டே போலீஸ் கிட்ட என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அவங்க கிட்ட உங்க ஒய்ஃப் அவனுங்க கடத்திட்டு போயிருக்கணும். அவங்க ஏதாவது காசு கேட்டு கால் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோனோட வீட்டுக்கு திருட போன அந்த மத்த 3 திருட்டு பசங்களையும் காட்டுறாங்க. அவன் என்னத்தை பார்த்தா அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு 3 பேருமே குழப்பத்துல இருக்காங்க. அதுல ஒரு மொட்டத்தனை மட்டும் எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு சின்ன பேமெண்ட் எடுத்து 2 பேருக்குமே கொடுக்க அவங்க எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கம்மியா பேமெண்ட் கொடுக்குற அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மொட்டை தலைவன் தான் இந்த கேங்கோட தலைவன். அதனால இவனை நம்ம தலைவன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். தலைவன் மத்த 2 திருடுங்க கிட்டையும் அந்த பொண்ணை கொன்னாதான் நமக்கு காசு நிறைய கிடைக்கும். அந்த பொண்ணு தான் இன்னும் சாகலையே, அவ எங்க போனா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து இவங்களை யாரா ஒருத்தவங்க தான் ஹீரோனை கொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெளிவாவே தெரியுது. அந்த பொண்ணு எங்க போயிருப்பா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தலைவன் சொல்ல அதுக்கு மத்த 2 பேருமே அங்க எவ்வளவு ரத்த கடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல, கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, எப்படியும் அவ பாடி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு காசு கிடைக்காது, பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்கேயும் வெளியில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அங்கிருந்து கிளம்புறான். இந்த 2 திருடங்கள்ல ஒருத்த மட்டும் வெளியில போக இன்னொருத்த மட்டும் ஒரு மியூசிக் சிஸ்டத்தை ஆன் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாட்டு கேட்டுக்கிட்டு. அவன் பக்கத்துல ஹீரோயின் வச்சிருந்த அந்த மேனாக் அப்படிங்கிற அந்த பொம்மை இருக்கிறத பாக்குறான். அந்த பொம்மையை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி போட்டுறான். அப்ப அவனுக்கு முன்னாடி திடீர்னு ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஹீரோயின் அங்க அடிபட்டதுமே செத்து போயிருக்கா. இப்ப அந்த மேனாக் ஆத்மாவோட சக்தியால இப்ப பேயா அவளை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்திருக்கா. ஹீரோனை பார்த்ததுமே அந்த திருடன் கத்த ஆரம்பிக்க அப்படியே நமக்கு வெளியில போன இன்னொரு திருடனை காட்டுறாங்க. அவனை யாரோ கல்லால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் திரும்பி யாரடாது அப்படின்னு கத்துறான். அப்ப திரும்பவும் அவன் மேல கல்லு வந்து விழுகுது. அவன் முன்னாடி திடீர்னு ஹீரோயின் வந்து நிக்கிறா. கல்லால அடிச்சு அந்த திருடனை ஹீரோயினும் கொலை பண்றா. அங்கே அப்படியே கட் பண்ணி நமக்கு உள்ள இருக்கிற அந்த திருடனை காட்டுறாங்க. அவன் அவனோட தலைய அவனே பக்கத்துல இருந்த டேபிள்ல முட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் அப்படி பண்றா. முட்டி முட்டியே அந்த திருடனையும் கொல்றா. இப்ப மிஞ்சி இருக்கிறவ அந்த தலைவன் ஒருத்த மட்டும்தான். இங்க வீட்டுல ஹீரோவும் ஹீரோயினோட பழைய போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி ஹீரோனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனோட அப்பா ஹீரோவுக்கு கால் பண்ண ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவர்கிட்ட பேசுறான். கோவமா பேச ஆரம்பிச்ச அவரே மனசு மாதிரி அவனை சமாதானப்படுத்திட்டு காலை கட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கூப்பிட முடியாத சத்தம் ஹீரோக்கு கேட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். ஹீரோனோ அங்க நின்னுகிட்டு இருக்க. அவ கால்ல இருந்து ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவ ஹீரோ கிட்ட கத்தி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவும் எந்திரிச்சு அவகிட்ட ஓடுறான். அப்பதான் அது ஒரு கனவு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த கனவுனால டக்குன்னு ஷாக் ஆகி முழிக்கிறான். அதே நேரத்துல அங்கே ஜன்னல் கிட்ட ஒரு நிழல் மாதிரி ஹீரோனோட ஆவி நிக்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை மீட் பண்ண இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்டோட வராரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டரும் விசாரிக்க அதுக்கு ஹீரோவும் எதுவும் இல்ல சார் அப்படின்னு சொல்றான். அந்த நேரம் ஃப்ரெண்டும் ஹீரோவை பாக்குறதுக்காக வர இன்ஸ்பெக்டர் ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட அசிஸ்டன்ட் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட நீ இன்னைக்கு செட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க நீ இல்லாம அந்த டைரக்டர்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவர் பேர் வாங்கினவரா இருக்கலாம் ஆனா அவரால் தனியா எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்க கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் எதையுமே சொல்லாம அமைதியாவே இருக்கான். எக்ஸும் ஒய் 2 பேருமே வர வச்சு எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு ஹீரோவோட தண்ணி அடிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. ஹீரோ அப்பவும் அவங்களோட சரியா மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான். நேரம் ஆக ஆக ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறான். அப்ப எக்ஸும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கறான். எல்லாருமே ஓகேன்னு சொல்ல நான் 4 கார்டு கொடுப்பேன், அதுல யாரோட கார்டு பெரிய நம்பரா இருக்கோ அவங்க சின்ன நம்பர் கார்டு வச்சிருக்கவங்கள என்ன செய்ய சொல்றாங்களோ அதை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு தான் பெரிய கார்டு மாட்டுது. எக்ஸ் தான் சின்ன கார்டு வச்சிருக்க. ஹீரோவும் அவனை டான்ஸ் ஆட சொல்றான். அதனால அவனும் ஆடுறான். அடுத்த தடவை ஒய்க்கு பெரிய கார்டு கிடைக்க ஃப்ரெண்டுக்கு தான் சின்ன கார்டு கிடைக்குது. ஒய்யும் ஃப்ரெண்டு கிட்ட நீ ஹீரோவை கிஸ் பண்ண சொல்லி டாஸ்க் கொடுக்கறான். ஹீரோவும் டேய் இதெல்லாம் என்னடா டாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டும் கொஞ்சம் கூட யோசிக்காம
ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவும் அதை பெருசா எடுத்துக்காம விட அப்ப அவன் குடிக்கிற அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த சரக்கு அப்படியே ரத்தம் மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகி கிளாஸ் கீழே போட்டுறான். இதுல இருந்து ஹீரோனோட பேய் அங்கதான் இருக்கு, எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறல்ல அதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறான். ஹீரோவும் தனியா ஒரு இடத்துல போய் நிக்க ஃப்ரெண்டும் போய் அவனை பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறா. உள்ள எக்ஸும் பேசிக்கிறாங்க. அதுல இருந்து தான் ஃப்ரெண்டும் ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னும், ஆனா ஹீரோயினும் ஹீரோவும் ஒருத்தர் லவ் பண்ணதுனால அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்டும் அவ லவ் சொல்லாமலே ஹீரோ விட்டு விலகி இருந்திருக்கா அப்படின்னு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டும் எந்திரிச்சு வெளியில வர அவங்க தண்ணி அடிச்ச அந்த இடத்துக்கிட்ட ஹீரோனோட பேயும் அங்கிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை ஃப்ரெண்டும் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பேயும் அவ பக்கத்துல வந்து வாய் கிழிஞ்ச மாதிரி நிக்க ஃப்ரெண்டும் பயந்து கத்திக்கிட்டே உள்ள ஓடுறா. அப்படியே டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. அப்பதான் அது கனவு அப்படிங்கிறது நமக்கு கட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட நீ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு, செட்டுக்கு வா, நீ இல்லாம செட்டே போர் அடிக்குது அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவங்க காபி குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல ரெண்டு பூத்துட்டி வந்து டக்குன்னு விழுகுது. ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. எங்கிருந்து தொட்டி விழுந்துச்சு அப்படின்னு தெரியாம ரெண்டு பேருமே பதட்டமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சீன் ஓகே அப்படின்னு டைரக்டரும் கட் பண்றாரு. மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஆனா ஃப்ரெண்டு மட்டும் அந்த இடத்துலயே அப்படியே அசையாம நிக்கிறா. ஹீரோ அவகிட்ட போயிட்டு என்னாச்சு உனக்கு, அடுத்த சீன் ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ வாயெல்லாம் ரத்தமா இருக்கிறத பாக்குறான். ஃப்ரெண்டும் அவ கைய அவளே ரத்தம் வர அளவுக்கு கடிச்சிருக்கா. ஹீரோ பேசும்போது அவ அசையாம அப்படியே நிக்க ஹீரோவும் அவளை போட்டு உலுக்கி சுயனுக்கு கொண்டு வர்றான். அவளை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். அத ஹீரோனோட ஆவி நின்னு பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால ஹீரோனோட பேய்க்கு அது காண்டாகுது. அங்கிருந்த போர்டு ஒண்ணு டக்குன்னு கீழே விழ ஹீரோவும் ஃப்ரெண்டு மேல அந்த போர்டு விழுந்துடாம காப்பாத்துறான். அடுத்த நாள் ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு புத்த துறவியை பார்க்க போறாங்க. ஹீரோவும் அந்த புத்த துறவி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அவருக்கு ஹீரோனோட ஆவி அவங்க கூட இருக்கிறது தெரியுது. அந்த புத்த துறவியும் அவங்க கிட்ட நீங்க ரெண்டு பேரும் புது வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா வாழ்க்கையை ஆரம்பிங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அன்னைக்கு நைட்டு எக்ஸும் ஒய்யும் ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோவும் என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு எக்ஸும் ஹீரோ கிட்ட நாம ஏன் இந்த வீட்டை ஒரு புத்த துறவியை வச்சு சுத்தப்படுத்த கூடாது, இந்த வீட்டுல வேற ஒருத்தன் செத்து போயிருக்கான், உங்க ஒய்ஃபும் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அது சரின்னு பட அதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் இவங்க போய் மீட் பண்ண அந்த புத்த துறவியை வச்சு வீட்டுக்குள்ள புனித நீரை தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு உள்ள பாத்திரம் விழுகிற சத்தம் கேக்குது. எல்லாருமே பயந்து போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த புத்த துறவியும் தயவு செஞ்சு இவங்களை நிம்மதியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க. அவ ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அவ அந்த காலை பேசிட்டு போனதும் அந்த வீட்டோட வாசல் கிட்ட ஹீரோனோட ஆவி நிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு தலைவனை ஹீரோனோட ஆவியும் அவனோட இடத்துக்கே போய் சாகடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அவன் ஒரு மந்திர துணியை பேய் கிட்ட காட்ட வேற வழி இல்லாம பேயும் அங்கிருந்து போகுது. இந்த பக்கம் ஃப்ரெண்டும் ஹீரோட வீட்லயே தங்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்க அப்ப ஃப்ரெண்டுக்கு மட்டும் திடீர்னு முழிப்பு வருது. அவ பயத்தோட எந்திரிச்சு வந்து பார்க்க ஹால்ல ஒரு டப்பா இருக்கு. அதை பார்த்து அவ குழப்பத்தோட நிக்கும் போது அந்த டப்பா திடீர்னு ஆடுது. அது தானே ஆடுறத பார்த்ததுமே ஃப்ரெண்டும் பயப்பட ஆரம்பிக்கிறா. திடீர்னு அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரே ரத்தமா வருது. பயந்து போன ஃப்ரெண்டும் ஓடி வந்து ஹீரோவை எழுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோனோட ஆவியும் ஹீரோவை கட்டி பிடிச்சு படுத்திருக்கு. ஃப்ரெண்ட் அங்க வந்ததும் பேயும் அவளை திரும்பி பார்க்க ஃப்ரெண்டும் பயந்து கத்துறா. அப்பதான் அதுவும் ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃப்ரெண்டும் பெட்லயே கத்தி அலறிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சத்தம் கேட்டு எந்திரிச்சு அவளை தூக்கத்துல இருந்து எழுப்புறான். அடுத்த நாள் இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்டும் ஹீரோவை வந்து மீட் பண்றாங்க. அப்ப ஃப்ரெண்டும் அவங்களோட தான் இருக்கா. அவங்க ஒரு ஃபைலை ஹீரோ கிட்ட கொடுத்து இதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே பாருங்க அப்படின்னு சொல்லி சில திருடங்குள்ள போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாரு. ஹீரோவும் போலீஸ் கிட்ட எனக்கு அவங்க யாருன்னு தெரியல, எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றான். இந்த திருடங்க எல்லாருமே ஒரே பாணியில ரொம்ப கொடூரமா செத்து போயிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே யாரோ உங்க ஒய்ஃபை கொலை பண்றதுக்காக வேலையில இறக்கி விட்டுருக்காங்க. இந்த கேங்கோட தலைவன் மட்டும்தான் இன்னும் சாகல. அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள இந்த வேலையை செய்ய சொன்னது யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் எப்படி இவங்களை யாரோ செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இந்த வீட்டுல திருடுறதுக்கான எந்த ஒரு காஸ்ட்லியான பொருளுமே இல்ல, சோ கண்டிப்பா இது ஹீரோனை கொல்லணும் அப்படின்னு நடந்த அட்டம்ப்டா தான் இருக்கணும், இல்லனா வேற ஏதாவது செக்ஸுவல் அசால்ட்டா கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த கேங்கோட தலைவன் கால் பண்ணா மட்டும் எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் உட்கார வச்சு டைரக்டரும் பட்ஜெட்டை பத்தி பேச ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். சொன்ன பட்ஜெட்குள்ள உங்களால படத்தை எடுத்து கொடுக்க முடியாதா அப்படின்னு அவனும் டென்ஷன் ஆக ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க படத்தை முடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் அங்கிருந்து அனுப்புறான். ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட நீ டைரக்டர் கிட்ட கோவப்படுறதுனால மட்டும் என்ன ஆட போகுது, நமக்கு பணம் இப்ப தேவை, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோவும் கடுப்புல அட்லீஸ்ட் என்னோட ஒய்ஃபோட பாடி கிடைச்சா கூட அதை வச்சு நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஃப்ரெண்டும் ஹீரோவும் பொருள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டும் மேனாக்கா அப்படிங்கிற அந்த பொம்மையை எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஜன்னல் கிட்ட ரெண்டு கால் தொங்குற மாதிரியும் அதுல இருந்து ரத்தமா வழிற
அழிகிற மாதிரி தெரிய ஃப்ரெண்டும் அதை பார்த்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அவ கத்துன அந்த சத்தத்துல ஹீரோவை அங்கே வந்து அங்க எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி காட்டி அவளை சமாதானப்படுத்துறான். அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டும் தனியா யாரைய மீட் பண்ண வரா. இங்கதான் படத்தோட ட்விஸ்டையே ரிவீல் பண்றாங்க. ஹீரோனை கொலை பண்ண சொல்லி ஆள் அனுப்புனதே இந்த ஃப்ரெண்டு தான். இவ இப்ப அந்த தலைவனை மீட் பண்ண வந்திருக்கா. தலைவன் அவகிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அவ கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. தலைவன் அவளை மிரட்டி ஏற இறங்க ஒரு மாதிரி பார்க்க உடனே ஃப்ரெண்டும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்கறா. அதுக்கு தலைவனும் நாளைக்குள்ள எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் அங்கிருந்து கோவமா கிளம்புறா. அடுத்த நாள் தலைவனும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர ஹீரோனோட ஆவியும் அவனை அந்த இடத்திலேயே வாசலே மடக்குது. அவன் திரும்பவும் அந்த துணியை எடுத்து ஹீரோயின் முன்னாடி நீட்ட இந்த தடவை பேய்க்கு சக்தி அதிகமாகி அந்த துணியை அதோட சக்தியாலேயே தூக்கி எரிஞ்சிடுது. பேயும் அவனை பயமுறுத்த ஆரம்பிக்க அவன் பயத்துல எல்லா விஷயத்தையுமே உளர ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டு தான் அவளை கொலை பண்ண ஆள் அனுப்புனதா சொல்லி மாட்டி விடுறான். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனோட ஆவியும் அவனை அங்கேயே கொன்னுட்டு ஃப்ரெண்டு கிட்ட போகுது. ஃப்ரெண்டு மட்டும் தனியா ரூம்ல உட்காந்துக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே ஹீரோனோட பேய் வந்து அவளை பயமுறுத்த ஆரம்பிக்குது. அவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டும் பயத்துல ஷூட்டிங் நடக்கிற அந்த இடத்துக்கே வந்துடுறா. ஹீரோனோட ஆவியும் அங்கே எல்லாரும் முன்னாடியுமே வருது. எல்லாரும் முன்னாடியும் ஹீரோனோட ஆவியும் ஃப்ரெண்டை அடிக்க ஆரம்பிக்க கடைசியில ஒரு வழியா ஃப்ரெண்டும் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறா. ஹீரோனோட பேயை பார்த்து அங்கிருந்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனை பார்த்து பயந்து அவ பண்ணதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோனோட ஆவியும் அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, ஆனா என் குழந்தை செத்து போயிடுச்சு, அது உங்களாலதான் அப்படி சொல்லி ஃப்ரெண்டையும் ஹீரோவையும் அதே இடத்துல கொலை பண்ற மாதிரி காட்டி அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எப்பவும் போல ஒரே மாதிரியான ஹாரர் படங்களை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் படத்துல மீட் பண்ணலாம். பை கைஸ்.